तत्वों को लेकर विद्वानों में मतभेद है। वहाँ बहुमान्य तत्वों के आधार पर वापसी कहानी की आलोचना की जाती है। वापसी नामक ये कहानी सतीशराज पुष्करणा की कहानी है. वापसिन பெயரைக்குடைய இந்த கதை சதீஷ்ராஜ் புஷ்கரணா அவருடைய கதை. आप आधुनिक लघु कथा के संस्थापक है. இன்னைக்கு தற்காலத்தில் இருக்க சிறுகதையெல்லாம் எழுதக்கூடியவர். उनकी 90 से अधिक पुस्तकें प्रकाशित हुई. 90க்கு மேலே புத்தகங்களை வெளியிட்டிருக்காரு. किसी के पॉकेट से पटुआ चुरा कर ले जाने वाला पॉकेट मार रुपये वापस कर देता है. ஏதோ ஒரு தங்க பாக்கெட் வந்து திருடின ஒருத்தன் பிக் பாக்கெட்டுக்காரன் வந்து அதை திருப்பி கொடுக்குறான். அதான் கதை. பட் பாக்கெட் மார் கலத் ராஸ்தே சே முட்டுக்கர் சஹி ராஸ்தையுமே வாபஸ் ஆ ஜாத்தா ஹை. அவன் தவறான பாதைக்கு போனவன் சரியான பாதைக்கு திரும்புகிறான். வாபஸிக்கா மத்லப் லவுட்டானா பிகை. திருப்பி கொடுக்கறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அவன் தவறான பாதையிலேருந்து திரும்பி நல்ல வழிக்கு வரான் அப்படின்னு அர்த்தம். इस तरह का शीर्षक इस कहानी के लिए उत्तम शीर्षक है. இந்த மாதிரி வந்து இந்த கதை தலைப்பு இந்த கதைக்கு பொருத்தமாக இருக்குது. एक डाकर में एक पंक्ति खड़ी थी. ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு வருஷம் நின்றுருக்கு. लोग अपनों को पैसा बेचने के लिए खड़े थे. அது வந்து மணி ஆர்டர் எடுக்கிற இடம். இந்த காலத்தில் வந்து இப்போல்லாம் இந்த கூகுள் பே பண்ணுறாங்க என்னென்ன பண்ணுறாங்களா. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஒருத்தவங்க வெளியூரில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பணம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் மூலம் அனுப்புவாங்க. அது பேர் மணி ஆர்டர். ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதில் ஃபில் பண்ணி அந்த பணத்தை போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துட்டோம்னா அவங்க அங்கே கட்டிடுவாங்க. இப்போ அதுக்காக வருஷம் நிற்கிறாங்க நிறைய பேர். அப்போ அவங்க எல்லாத்துலேயுமே பணம் இருக்கும். बक पॉकेट मार गलत रास्ते से मुटकर एक टाकर में एक पंक्ति खड़ी थी. ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு வருஷம் நிற்கிது. लोग अपनों को पैसा बेचने के लिए खड़े थे. அவங்களுக்கு வந்து பணத்தை கட்டுறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. एक पॉकेट मार वहाँ आया. ஒரு பிக் பாக்கெட்டுக்காரன் வாரான். बाकी एक नौजवान के पॉकेट से पटुआ मार कर खिसक गया. அங்கே ஒருத்தன்ட்ட பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போய் மறந்துட்டான். किसने भी एक नहीं देखा. யாருமே இதை பார்க்கல. पॉकेट मार ने अकेले में पटुआ खोलकर देखा. அவன் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் யாருக்கும் தெரியாமல் பர்ஸை திறந்து பார்க்குறான். உஸ்மே 500 रुपया ஒரு ஏக் பத்திரத்தை. அதில் 500 ரூபாயும் ஒரு கடிதமும் இருக்குது. பாக்கெட் மார்னே 500 रुपये லே லியே. அந்த 500 ரூபாய் எடுத்துக்கிட்டான். फिर वक्त पत्र पटने लगा. அதுக்கப்புறம் அந்த கடிதத்தை வாசிக்கிறான். உஸ் பத்திரமே லிக்காத்தா கே. அதில் என்ன இருந்துச்சுன்னா மைம் ரயில் யாத்திரையோं के जूतों को पॉलिश करके. நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே வரவங்களுடைய ஷூவை வந்து பாலிஷ் பண்ணி रुपये कमाता हूँ. காசு சம்பாரிச்சிருக்கேன். तुम्हारी சிகிச்சை के लिए 500 रुपये भेज रहा हूँ. உன்னுடைய வைத்தியத்துக்காக 500 ரூபா அனுப்புகிறேன். பிராமன் ஹோக்கர் பி பட்டு பாலிஷ் करता हूँ. நான் வந்து ஒரு பிராமணன் அப்படின்னா கூட நான் வந்து செருப்பு தைக்கிற வேலையை பார்த்துட்ருக்கேன். ஷூ பாலிஷ் போடுற வேலையை பார்த்துட்ருக்கேன். इसमें मुझे शर्म नहीं है. இதில் எனக்கு வெட்கமே இல்லை. चोरी करता या पॉकेट मारता तो शर्म करता है. திருடுறவங்க பிக்பாட் அடிக்கிறவங்க தான் வந்து வெக்கப்படணும். அவர் रुपये जमा होंगे तो मैं ज़रूर भेजूँगा. இன்னமும் காசு இருந்தால் உங்களுக்கு அனுப்புகிறேன். तुम अपनी इलाज करानी चाहिए. நீ உனக்கு வைத்தியம் பார்த்துக்கோ. एक पटकर पॉकेट मार का दिल बिखर जाता है. இதை படித்தோடனே அந்த பிக் பாக்கெட்டுக்காரனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. एक जमाने में अच्छा लड़का था. இவன் ஒரு காலத்தை இவ்வளோ நல்ல பையனாக இருந்தவன் தான் திருடணும். அப்போக்கு பாப் करता है. ஆனால் இப்போ வந்து பாவம் செய்கிறான். அப்படி माता के बारे में सोचता भी नहीं. தன்னுடைய அம்மா பற்றி கூட நினைக்கிறது இல்லை. एक सब सोचकर एक अपने आप पर நாராஜ் होता है. இதை நினச்ச உடனே அவனுக்கு அவங்க அம்மா பற்றின நினப்பு, நம்ம இப்படி ஒரு கேவலமான தொழில் செய்கிறோமே அப்படின்னு அவனுக்கு தம்மையிலே ரொம்ப கோவம் வந்துருச்சு. बाद में उसका दिल बदल जाता है. அவன் மனசு மாறிட்டான். पत्र पर जो पता था उस पते पर 500 रुपये बेचने का इरादा करता है. அந்த லெட்டரில் வந்து அவங்க அம்மா வீட்டு அட்ரஸ் வந்து எழுதிருந்துச்சு. சரி இந்த அட்ரஸுக்கு வந்து பணத்தை அனுப்பிடுவோம் அப்படின்ட்டு வாரான். துரந்த் டாக்கர் கி ஓர் சல் படுத்தா है. அப்படி திரும்பி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அவன் வருஷத்துக்கு நிற்கிறான். அந்த பணத்தை கட்டுறதுக்கு நிற்கிறான். அவ்வளோதான்.